கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். சில வேளைகளில் நமது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில மனிதர்கள் நம்மை ஏமாற்றி விட்டார்களே என்று கூட நமக்கு மிகவும் வருத்தமாக இருக்கும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஏமாற்றும் பொழுது அந்த மனது மிகவும் அந்த மனதானது வலிக்கிறதாக காணப்படும். இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு தெரியல. ஆனால் இந்த அனுபவத்துக்கு நான் கடந்து போயிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கூட இருந்து கொண்டே இப்படி நமக்கு செய்து விட்டார்களே என்ற ஒரு வருத்தம் உள்ளே இருந்து கொண்டே இருக்கும். நான் ரொம்ப நம்பினேனே, என்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரனா நான் இருந்தேனே, என்னுடைய நம்பிக்கை அவர்கள் மீது அதிகமாக இருந்ததே, ஆனால் அவர்கள் இப்படியாக நமக்கு விரோதமாய் செய்து விட்டார்களே, அவர்கள் இப்படியாய் நமக்கு துரோகம் செய்து விட்டார்களே என்கிற ஒரு மன வேதனை நம்முடைய இருதயத்துக்குள்ளே காணப்படும். அதுதான் தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 62 சங்கீதம் 5 என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில், எல்லோராலும் மனிதர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே, மனிதர்களால் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையிலே, மனிதர்களால் வஞ்சிக்கப்பட்ட சூழ்நிலையிலே, மனிதர்களால் மனமுடைந்த சூழ்நிலையிலே சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ பொறுமையாக தேவனுடைய சமூகத்தில் காத்துரு, அமைதியாயிரு, கீப் சைலண்ட், அமைதியாயிரு, கொஞ்ச நேரம் அமைதியாயிரு, நான் நம்புகிறது தேவனிடத்திலிருந்து வரும் என்பதாக தாவீது சொல்லுகிறார். தாவீது அவனுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், தாவீது கூட இருந்த நபர்கள் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சீமேயி என்ற ஒரு மனுஷன் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பினான். பேலியானின் மகனே என்று சொல்லி தாவீதை நிந்திக்கிறான், தாவீதை பரிகாசிக்கிறான். பாருங்கள், தாவீது கூட இருந்து கொண்டே குழிப்பறித்த சவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள். தாவீதுடைய சொந்த மாமனார் தான், வேற யாரும் இல்லைங்க. தாவீதுடைய சொந்த மாமனாரால் சவுலால் விரட்டி கொலை செய்யப்படுவதற்கு விரட்டி அடிக்கப்பட்டார். தான் பெற்றெடுத்த பிள்ளை அவனும் தாவீதை கொல்வதற்கு எத்தனையோ முறை முயற்சி செய்கிறார். ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் வரக்கூடாதுங்க. சொந்த மாமனாரால் பிரச்சனை, சொந்த மகனால் பிரச்சனை, கூட இருக்கிற வேலைக்காரர்களால் பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை தான் ஒரு மனுஷன் தாங்கிக் கொள்ள முடியும் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் இந்த தாவீதுக்கு வந்த நெருக்கம் பயங்கரமான நெருக்கம். ஆனாலும் தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 103 சங்கீதம் 1 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்பதாக. இந்த துன்பத்தில், இந்த நெருக்கத்தில், இந்த ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில், இப்படிப்பட்ட கலக்கமான நேரங்களில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிரு, அமைதியாயிரு, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இரு, கர்த்தர் ஒரு நாள் நன்மை செய்வார் என்பதாக சொல்லுகிறார். இன்றைக்கு பல மனிதருடைய வாழ்க்கையை பாருங்கள். இன்றைக்கு மனிதர்களால் அநேகர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுடனே கூட இருந்த யூதாஸை குறித்து நீங்கள் வாசித்து பாருங்கள். யூதாஸ் 30 வெள்ளிக்காக ஆசைப்பட்டு தன்னுடைய குருவாகிய இயேசுவை சீசன் இந்த யூதாஸ் காட்டி கொடுக்கிறார். 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து எவ்வளவு நேசித்தார், தன் சிஷ்யர்களை எவ்வளவு நேசித்தார், தன் சிஷ்யர்கள் மீது எவ்வளவு அன்புள்ளவராக இருந்தார், தன் சிஷ்யர்களை எப்படி பராமரித்தார், தன் சிஷ்யர்களை எப்படி போஷித்தார், அதை கூட சற்றும் யோசிக்காமல் தன்னுடைய தகப்பனை, தன்னுடைய குருநாதரை இந்த யூதாஸ் காட்டி கொடுப்பதற்கு மனம் வந்ததற்கு காரணம் பண ஆசை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் பண ஆசை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். உங்களை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் மிகவும் பண ஆசை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். பல பேர் பல விதங்களிலே இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் கவலைப்படாதிருங்கள், யார் உங்களை வஞ்சித்தாலும் கவலைப்படாதிருங்கள், யார் உங்களை வேதனைப்படுத்தினாலும் கவலைப்படாதிருங்கள், யார் உங்களை துன்பப்படுத்தினாலும் கவலைப்படாதிருங்கள். இயேசு என்ற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு நன்மையானதை செய்வார். மனிதர்கள் உங்களை ஏமாற்றலாம், இயேசு கிறிஸ்து உங்களை ஏமாற்ற மாட்டார். மனிதர்கள் உங்களை வஞ்சிக்கலாம், இயேசு கிறிஸ்து உங்களை வஞ்சிக்க மாட்டார். மனிதர்கள் உங்களை கைவிட்டு செல்லலாம், இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் ஒருபோதும் கைவிட்டு செல்ல மாட்டார். மனிதர்கள் உங்கள் மீது பொறாமை கொண்டு உங்கள் மீது வீண் பழிகளை போடலாம், இயேசு கிறிஸ்து உங்கள் மீது ஒரு நாளும் ஒருபோதும் வீண் பழிகளை போட மாட்டார். மனிதர்கள் உங்கள் மீது சேற்றை வாரி இறைக்கலாம்,
புழுதியை தூற்றி உங்களை சபிக்கலாம். ஆனால் இயேசுனுடைய வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகள் வருமே தவிர சாபமான வார்த்தைகள் வராது. மனிதர்கள் வேண்டுமானால் உங்களை சபிக்கலாம், இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு என்ற ஒரு மனுஷனை நீங்கள் வாசித்து பார்த்தீங்களா? யோசேப்பு என்ற ஒரு மனிதன் ஒரு அழகான குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன். தன்னை சுற்றிலும் சகோதரர்கள் இருந்தார்கள், தன்னை சுற்றிலும் அண்ணமார்களாக இருந்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? தன் அண்ணமார்களாலேயே யோசேப்பு குழியிலே தூக்கி வீசப்படுகிறார், படுகுழியிலே தூக்கி போடப்படுகிறார். அண்ணே என்னை போடாதீங்க அண்ணே. அந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அண்ணே என்னை தூக்கி போடாதீங்க, நானும் உங்களுடைய சகோதரன் தான், என்னை தூக்கி போடாதீங்க. ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, இந்த குழியில் எனக்கு பயமாக இருக்குது, என்னை காப்பாற்றுங்க, என்னை தூக்கி போடாதீங்கன்னு சொல்லி எவ்வளோ கதறி இருப்பார். யோசேப்பு கதற கதற தன் சகோதரமார்கள் தூக்கி அவனை குழியிலே போட்டார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கதற கதற வேதனைப்பட உங்களை தூக்கி குழியில் போட்டவர்கள் எத்தனை பேர்? உங்களை தூக்கி வீசினவர்கள் எத்தனை பேர்? கவலைப்படாதிருங்கள் பிரியமானவர்களே. காலங்கள் ஒரு நாள் பதில் சொல்லும் என்று உலக பிரகாரமான மனிதர்கள் சொல்லுகிறார். ஒரு நாள் காலம் வரும், ஒரு நாள் நீங்களும் நானும் உயர்த்தப்படுகிற காலம் வரும். ஒரு நாள் நீங்களும் நாளும் கர்த்தரால் உயர்த்தப்படுகிற, கர்த்தரால் மேன்மைப்படுத்தப்படுகிற ஒரு நாட்கள் நிச்சயமாய் வரும். எனவே மனிதர்கள் உங்களை வஞ்சித்து விட்டார்களே என்று சொல்லி மனிதர்களை நினைத்து கலங்கி சோர்ந்து போகாதிருங்கள். இந்த தாவீதுக்குள் அப்படிப்பட்ட ஒரு சோர்வுகள் வந்தது. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி. மனிதர்கள் பல வேளைகளிலே, எனக்கு ஒரு சகோதரர் தெரியும், அந்த சகோதரர் எனக்கு ஃபோன் கால் செய்து, கவலைப்படாதீங்க பாஸ்டர், கவலைப்படாதீங்க பாஸ்டர், நான் இருக்கிறேன் பாஸ்டர், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் பாஸ்டர், நான் உங்களுக்கு நன்மை செய்வோம் பாஸ்டர். வெளி தேசத்தில் இருக்க அந்த சகோதரருடைய வார்த்தைகள், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பிள்ளைங்க நான் படிக்க வைக்கிறேன், உங்களுக்கு என்ன தேவையோ நான் அதை செய்கிறேன், என்னால் முடியும் என்று சொல்லி அவர் சொன்னார். அடுத்தது நான் ஃபோன் பண்ணால் ஃபோனை ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டார், மெசேஜ் கொடுத்தா மெசேஜுக்கு ரிப்ளை வரல. ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. மனிதருடைய வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போகாதீர்கள் தேவனுடைய பிள்ளைகளே. இன்றைக்கி நீங்கள் மனிதருடைய வார்த்தையை நம்பி ஏமாந்து போயிட்டீங்களா? கவலைப்படாதீங்க. மனிதனுடைய வார்த்தைகள் மாறலாம், கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாது. நான் யாரை நம்பியிருக்கிறேன்? நான் கர்த்தரை மட்டும்தான் நம்பியிருக்கிறேன், எந்த மனுஷனும் நம்பலை, கர்த்தரை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறது வீண், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கை நம்மை நிச்சயமாக ஆசீர்வாதத்தின் பாதைக்கினராய் கொண்டு போகும். மனிதர்களால் வஞ்சிக்கப்பட்டு, மனிதர்களால் அவமானப்படுத்தப்பட்டு, மனிதர்களால் அசிங்கப்படுத்தப்பட்டு, மனிதர்களால் மனமுடைந்து போயிருக்கிற சகோதரியே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்கள் ஆத்துமா தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கட்டும், உங்கள் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரித்து கொண்டிருக்கட்டும். தேவன் உங்களுக்கு நன்மையானதை செய்வார். நீங்கள் நம்புகிற காரியம் பரத்திலிருந்து உங்களுக்கு வரும். எந்த மனிதனும் உங்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லைங்க, கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு உதவிகள் வருங்க, கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு நன்மைகள் வருங்க, நிச்சயமாக வருங்க. சோர்ந்து போகாதீங்க. பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த நாளில் கூட கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் நன்மையான ஈவுகளை தருகிறவர், நன்மையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். இன்றைக்கி அநேக மனிதர்களுடைய வார்த்தைகள் எங்களை வேதனைக்குள்ளாக்கி இருக்கிறது ஆண்டவரே. அநேக மனிதர்கள் எங்களை வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள், அநேக மனிதர்கள் எங்களை துன்பப்படுத்தி இருக்கிறார்கள், அநேக மனிதர்கள் எங்களை துக்கப்படுத்தி இருக்கிறார்கள். பலவிதமான வேதனைகளோடு, பலவிதமான பாடுகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடாதபடிக்கு கர்த்தர் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலே மனிதர்களால் வஞ்சிக்கப்பட்டு வேதனை அடைந்து ஏமாற்றப்பட்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீ மனுஷனை நம்பாதப்பா, என்னை நம்புப்பா, நான் உன் கூட இருக்கிறேன்பான்னு சொல்லி அந்த தைரியப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மனிதர்களால் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல பாடங்களை கற்றுக் கொடுத்திருப்பதுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. இனியும் இப்படி ஒரு ஏமாற்றம், இனியும் இப்படி ஒரு தடுமாற்றம், இனியும் இப்படி ஒரு போராட்டம் யாருக்கும் வராதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நிறைய பேர் கண்ணீர் வலிச்சு கொண்டிருக்கிறாங்கப்பா, அவங்க கண்ணீர் எல்லாம் தொடங்கப்பா. ஐயோ, என்னை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டானே, ஐயோ நான் இவ்வளோ நம்பிக்கையாக இருந்தேன் இவன் மேலே, என்னை இப்படி பாழாக்கிட்டு போயிட்டானே, எனக்கு எவ்வளோ பேர் வேதனைப்படுறாங்கப்பா. எவ்வளோ பேருடைய சத்தம் ஆண்டவரே, அவருடைய கூக்குரலின் சத்தம் காதுகளில் வந்து கேட்குதப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்டதால் வேதனையோடு இருக்கிற என் சகோதரிக்காக, என் சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நீங்கள் தான் ஆண்டவர் ஆறுதல் படுத்தி, நீங்கள் தான் ஆண்டவர் அவங்களெல்லாம் காப்பாற்றணும், நீங்கள் தான் ஆண்டவர் அவங்களெல்லாம் விடுவிக்கணும், நீங்கள் தான் ஆண்டவர் அவங்கள தப்பு வைக்கணும். கர்த்தர் உதவி செய்வீராக.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.